Hello everyone, welcome to Future Vision Study Center Salem. நம்ம UGTRP சிலபஸ்ல யூனிட் 3 ஜிம்னாஸ்பர்ம்ஸ் தான் டாபிக் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ டுடே டாபிக் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜியோலஜிக்கல் டைம் ஸ்கேல் தான் வந்து பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஜியோலஜிக்கல் டைம் ஸ்கேல் அப்படிங்கிறது இஸ் த டிவிஷன் ஆஃப் எர்த் ஹிஸ்டரி. ஓகே, இஸ் த டிவிஷன் ஆஃப் எர்த் ஹிஸ்டரி இன்டு டிஃப்ரெண்ட் டைம் periods based on major geological and biological event. Okay, so அப்போ ஜியோலாஜிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் ஈவெண்ட்ஸை நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் டைம் பீரியடா நம்ம டிவிஷன் பண்ணக்கூடியது தான் நம்ம ஜியோலாஜிக்கல் டைம் ஸ்கேல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, ஸோ அப்போ ஜியோலாஜிக்கல் டைம் ஸ்கேல் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஜியோலாஜிக்கல் டைம் ஸ்கேல் இஸ் டிவைடட் இன்டு 4 eons or 10 eras, 22 period and several epochs and ages. Okay, so each eon, era, periods and epoch is defined the major geological and paleontological event. Okay, அப்போ அந்த biological ஆகவும் then geological events time periods நம்ம different time of periods ஆகவும் different type of ஒரு particular times ஆகவும் வந்து நம்ம dividing பண்ணி பிரிக்கிறாங்க அந்த எர்த் ஹிஸ்டரியை. ஓகே, ஸோ அதுதான் ஜியோலஜிக்கல் டைம் ஸ்கேல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த இயான்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெடான் அண்ட் ஆர்ச்சின், தென் புரோட்டோசோனிக் அண்டு பெனிரோசோனிக் அந்த மாதிரியான ஒரு டிவிஷன்ஸாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அந்த பெனிரோசோயிக் இசோன் இஸ் அ விசிபிள் ஆஃப் லைஃப் அண்ட் டிவைடட் இன்டு 3 எராஸ். அந்த எராஸை நம்ம என்னவா சொல்லுவோம்னா பேலியோசோயிக் எரா, தென் other one is Mesozoic era and Xenozoic era. Okay, அப்போ நம்ம 3 type of eras வந்து பிரிப்பாங்க. அதுதான் Paleozoic, Mesozoic, Xenozoic. Okay, so அப்போ major of divisions of geological time scalesல வந்து most of வந்து பாத்தீங்கன்னா first வந்து இந்த okay first major division of பார்த்துட்டு இருக்கோம். so division of geological time scales first வந்து eons அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இயான்ஸ். ஸோ இந்த இயான்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெடின் இயான்ஸ் இருக்கு. ஓகே, தென் வந்து ஆர்ச்சியன் இயான்ஸ் இருக்கு, தென் வந்து புரோட்டோசோயிக் இயான், தென் வந்து பெனிரோசோயிக் இயான் சொல்லிட்டு இந்த ஒரு 4-5 டைப்ஸ் ஆஃப் வந்து இரான்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஏராஸ் வந்து பார்ப்போம். இந்த ஏராஸ்ல தான் பேலியோசோயிக், மீசோசோயிக் அந்த மாதிரியான ஒரு 3 டைப் ஆஃப் ஏராஸ் வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இயான்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகே, இயான்ஸ்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஓகே, இயான்ஸ் ஆர் த லார்ஜஸ்ட் டிவிஷன் ஆஃப் ஜியோலாஜிக்கல் டைம் ஸ்கேல். இயான்ஸ் அப்படிங்கிறது தான் ஒரு லார்ஜஸ்ட் டைம் ஸ்கேல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை. ஓகே, ஸோ அப்போ எர்த் ஹிஸ்டரியை நம்ம 4 மேஜர் இயான்ஸாக வந்து பிரிப்பாங்க. 4 மேஜர் இயான்ஸாக பிரிச்சிருக்காங்க. So geological time scale spanning then 100 of millions of billion of years, each represents of significant phase of earth history. இந்த எர்த் ஹிஸ்டரியோட ஜியோலாஜிக்கல் டைம் ஸ்கேல்ஸையும் தென் ஸ்பேனிங் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் பில்லியன் இயர்ஸ்ல நடக்கக்கூடிய அந்த ஸ்பேஸை இதை வந்து ஒரு லார்ஜஸ்ட் யூனிட்டா நம்ம இயான்ஸா வந்து பிரிச்சிருக்காங்க. அந்த இயான்ஸ் தான் வந்து நமக்கு 4 டைப்ஸா வந்து இருக்கு. அந்த 4 மேஜர் டைப்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹேடியான் இயான்ஸ். ஸோ இந்த ஹேடியான் இயான்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஓல்டஸ்டான இயான்ஸ். இது வந்து ஒரு ஓல்டஸ்டான இயான்ஸ். ஓகே, ஸோ அப்போ எர்த்து நமக்கு ஃபார்மிங் ஆன அந்த டியூரிங் ஆஃப் டைம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டைம்ல நமக்கு எர்த்து ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த டியூரிங் ஆஃப் டைம்ல ஃபார்ம் ஆனதான் இந்த ஹெர்டியான் இயான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ரொம்ப ஓல்டஸ்டான இயான்ஸ். வெரி ஹாட் சர்ஃபேஸா இருக்கும். இதுல இருக்கக்கூடிய டைம் பீரியட்ல நமக்கு ரொம்ப ஹாட் சர்ஃபேஸா வந்து இருக்கும். தென் நோ லைஃப் எக்ஸிஸ்ட். ஓகே, எந்த ஒரு லைஃப் எக்ஸிஸ்டும் வந்து இருக்காது. தென் ஃபார்மேஷன் ஆஃப் ராக்ஸ் அண்ட் ஓஷன் இதுல இருந்தா நமக்கு பிகின்ஸ். இதுதான் எங்கிருந்து தான் நமக்கு ஸ்டார்டே ஆயிருக்கும். ஓகே, ஒரு எர்த்துல வந்து நமக்கு கல்லும் தென் வந்து அதுல உருவாகி இருக்கக்கூடிய கடல் நீர்பரப்பு இது எல்லாமே நமக்கு எந்த டைம் பீரியட்ல உருவாயிருக்கும் அப்படின்னா இந்த இயான் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த இயான்லயும் நமக்கு ஹேடியன் இயான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டைம் பீரியட்ல தான் நமக்கு ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கக்கூடிய அந்த லிவிங் திங்ஸ் எல்லாமே நமக்கு உருவாகி இருக்கு. ஓகே, ஸோ ஹேடியான் இயான் அப்படிங்கிறது 4.54 to 4 பில்லியன் இயர்ஸ். ஓகே, மில்லியன் கூட இல்லை, பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ஹேடியான் இயான் அப்படிங்கிறது ஒரு ஏர்லியஸ்ட் இயானா இந்த எர்த் ஹிஸ்டரியில ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நமக்கு இதுல கிரேக் காட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அண்டர் வேர்ல்ட் ஆஃப் கிரேக் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் த டைம் பீரியட் ஆஃப் இன்டர்ன்ஸ்
volcanic activities and bombardment and asteroids and comets. Okay, so earth crust was forming during this time of atmosphere was composed to mostly carbon dioxide and water evaporation. ஸோ அப்போ இந்த டைமில் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வாட்டர் நமக்கு எவாப்ரேஷன் ஆகுறதும் தென் கார்பன் டை ஆக்சைடு வந்து ஃபார்மிங் எக்ஸ்போஸ்ட் ஆகுறதும் உருவாகி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு ஒரு ஹாஸ்ட். இப்போ வந்து ஹேடியோ நியான் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட்டாக நம்ம என்ன பார்க்கலாம்னா 4.5 to 4 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி தோன்றி இருக்கு. இப்போ வந்து ஒரு எர்த் வந்து ஃபார்ம் ஆன ஒரு பிகினிங்ல இந்த இயான் ஹேடியன் இயான்ங்கிற டைம் பீரியட்ல தான் நமக்கு எர்த் ஃபார்மேஷன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, எர்த் ஃபார்ம்டு டியூரிங் திஸ் டைம். ஓகே, தென் வெரி ஹாட் சர்ஃபேஸ். இதில் இருக்கக்கூடியது ரொம்ப ஹாட் சர்ஃபேஸாக இருக்கும். எந்த ஒரு லைஃப் எக்ஸிஸ்டோ, ஏன்னா இதில் நமக்கு எந்த ஒரு லைஃப் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிறது மீன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த உயிரினங்களும் இதில் வந்து தோன்றி இருக்காது. ஓகே, இந்த ஹேடியான் இயான்ல எந்த உயிரினங்களும் தோன்றி இருக்காது. அதுக்கு பதிலாக நமக்கு அப்போதான் ஃபார்மேஷன் ஆகுது. ராக்ஸு, தென் வந்து கல், நீர், இந்த மாதிரியான எல்லாமே இதில் தான் நமக்கு தோன்றி இருக்கு. ஓகே, ஸோ அடுத்த இயான்ஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆர்ச்சியன் இயான்ஸ். ஸோ இந்த ஆர்ச்சியன் இயான்ஸ் அப்படிங்கிறது 4 to 2.5 பில்லியன் இயர்ஸ் எகோக்கு வந்து தோன்றி இருக்கு. இதை நம்ம கிரேக் வேர்ட்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆர்கியோட்ஸ், மீனிங் ஆஷியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதுல தான் நமக்கு ஃபர்ஸ்ட் சிம்பிள் லைஃபே நமக்கு அப்பியர்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு சிம்பிளான லைஃபே நமக்கு அப்பியர்ட் ஆயிருக்கு. ஏன்னா வந்து யூனிசெல்லுலரா இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா, தென் வந்து ப்ளூ கிரீன் ஆல்கே, இதெல்லாமே நமக்கு அப்பதான் தோன்றி இருக்கு. ஓகே, ஸோ அப்போ அந்த ஹேடியன் இயான்ல நமக்கு எந்த உயிரினங்களும் வந்து தோன்றிருக்க கிடையாது. ஒரு கல்லும் தென் வந்து ஓஷன்ஸ் அந்த மாதிரியான நீர்ப்பரப்பு தான் தோன்றிருக்கு. இந்த ஆர்கியோன் இயான்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு இனிஷியேட்டா லைஃப் பிகிங் வந்து ஸ்டார்டிங் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அதான் நமக்கு யூனிசெல்லுலர் டைப்பா இருக்கக்கூடிய ஓரின உயிரினங்கள் சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஒரு செல் உயிரினம் அப்படின்ட்டு. அந்த ஒரு செல் உயிரினமா இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ், ப்ளூ கிரீன் ஆல்கே, அந்த மாதிரியான யூனிசெல்லுலர் டைப்ஸ் ஆர்கானிசம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிகின் ஆயிருக்கு, எவல்யூவேட். ஓகே, தென் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூட்டன்ஸ் ஃபார்ம்ஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அப்போ கிரேட் சேஞ்ச் ஆஃப் எர்த், plant cookiest life being to emerge. The first single-celled organisms appear during an eon, as well as the first cyanobacteria will begin to produce oxygens. ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்ததுல நமக்கு எந்த ஒரு ஆக்சிஜன் எதுவுமே உருவாகிருக்காது. கார்பன் டை ஆக்சைடும் தென் வாட்டர் எவாபரேஷன்ஸ் தான் நமக்கு உருவாகிருக்கு. இந்த ஆர்கியோன் நியான்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ் வந்து தோன்றிருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சைனோபாக்டீரியாஸ் அப்படிங்கிறது வந்து என்னது, சைனோபாக்டீரியா அப்படிங்கிறது ப்ளூ கிரீன் ஆல்கே தான். இது வந்து எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஜன் வந்து ப்ரொடியூசிங் பண்ணுறதுக்காக. ஏன்னா இந்த ப்ளூ கிரீன் ஆல்கே வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து பண்ணும். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து நமக்கு நார்மலாக நடக்கும்போது என்ன ஆகும், நமக்கு 6CO2 தென் வந்து 6H2O. ஓகே, ஸோ அப்போ சன்லைட்டை வந்து யூஸ் பண்ணி நமக்கு C6H12 தென் O6 வந்து ப்ரிப்பேர் பண்ணும். ஸோ இதுதான் நமக்கு என்னது, ஃபுட்டு. ஓகே, ஸோ குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் நமக்கு O2 அப்படிங்கிறது எவாபரேஷன்ஸ் ஆகும். ஓகே, அப்போ O2 நமக்கு ஒவ்வொரு டைம் வந்து ஃபுட் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போதும் நமக்கு ஆக்சிஜன் அப்படிங்கிறது வெளியே எக்ஸிட் ஆகுது. இப்போ பிளான்ட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு டைமும் ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து பண்ணி ஃபுட் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது நமக்கு ஆக்சிஜன் அப்படிங்கிறது நமக்கு வெளியே கிடைக்குது. ஓகே, அப்போ இந்த சைனோபாக்டீரியாஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் அப்படிங்கிறது ப்ரொடியூசிங் வந்து பண்ணுது. ஓகே, எப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து பண்ணும்போது. ஏன்னா இந்த சைனோபாக்டீரியாஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ளூ கிரீன் ஆல்கே. ஸோ அந்த ப்ளூ கிரீன் ஆல்கே என்ன பண்ணும், ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து பண்ணக்கூடிய ஒரு ஆல்கல் ஸ்பீஷஸாக யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸாக வந்து இருக்கு. ஓகே, ஸோ இந்த சைனோபாக்டீரியாஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ஃபிக்ஸிங்க்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியதாக வந்து இருக்கு. ஓகே, ஸோ இப்போ ஆர்கியோன் நியான்ஸ் வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட், ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த இந்த ஹேடியன் நியான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரேக் வேர்டில் கிரேக் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் அண்டர் தி வேர்ல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து கிரேக் வேர்ல்ட்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா ஏஷியன்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் புரோட்டீரோசோனிக். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் புரோட்டினோசோனிக். இந்த புரோட்டினோசோயிக்ல வந்து பார்த்தீங்கன்னா இயான்ல 2.5 to 0.541 பில்லியன் இயர்ஸ்க்கு எகோ இருக்கக்கூடிய டைம் பீரியடுக்கு நம்ம புரோட்டோசோயிக் இயான் அப்படின்னு சொல்றோம். இந்த புரோட்டோசோயிக் இயான்ஸ் அப்படிங்கிறது கிரேக் வேர்ட்ஸ்ல புரோட்டோஸ் அப்படிங்கிறதுக்கு மீனிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னு அர்த்தம், ஜோயி அப்படிங்கிறதுக்கு மீனிங் வந்து லைஃப் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் லைஃப் அப்படின்னு தான் இந்த புரோட்டோசோயிக் இயானுக்கு மீனிங், ஃபர்ஸ்ட் லைஃப். ஓகே,
So in the Proterozoic eon was a first time great diversification of life within the first animals appearing during in this time. Okay, இந்த Proterozoic eonsல மட்டும்தான் நமக்கு என்ன தோன்றி இருக்கு, அனிமல்களோட இது வந்து நமக்கு தோன்றி இருக்கு. ஓகே, ஆக்சிஜன் வந்து இன்க்ரீஸ்ட் இன் அட்மாஸ்பியர். இந்த இதுல நமக்கு ஆக்சிஜன் இன்க்ரீஸ்டிங் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா நமக்கு நிறைய பிளான்ட்ஸும் அனிமல்ஸும் வந்து பாத்தீங்கன்னா புரோட்டோசோயிக் இயோன்ஸ்ல நமக்கு தோன்றி இருக்கு. அதனால என்ன ஆயிருக்குன்னா நிறைய அனிமல்ஸும் தென் பிளான்ஸும் இருந்துச்சுனாலே நமக்கு என்ன, பிளான்ஸ் வந்து அதிகமாக ஒவ்வொரு டைம் ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து பண்ணும்போது நமக்கு ஆக்சிஜன் வந்து கிடைக்குது. ஸோ அந்த ஆக்சிஜனை யூட்டிலைஸ் வந்து பண்றதுக்கு இங்க நிறைய அனிமல்ஸும் வந்து உருவாகி இருக்கு. ஓகே, அப்போ வந்து ஆக்சிஜன் அப்படிங்கிறது இந்த புரோட்டோசோயிக் இயான்ஸ்ல அதிகமான ஒரு இன்க்ரீசிங் லெவல் வந்து இருக்கு அட்மாஸ்பியர்ல. ஓகே, தென் இதுல நமக்கு யூகரியோட்டிக் செல்ஸ் அப்படிங்கிறது எவாலுவேட் ஆயிருக்கு. ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆர்கியன் ஜோயன்ல நமக்கு புரோட்டோசோயிக் தான் நம்ம பார்த்தோம். புரோட்டோசோயிக் அப்படிங்கிறது நம்ம என்ன பார்த்தோம், புரோட்டோசோயிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்கனிசம்ஸ் வந்து ஒரு ட்ரூ நியூக்ளியஸ் வந்து லேக்கடா இருக்கக்கூடிய அனிமல்ஸ் ஆர்கனிசம் தான் நம்ம புரோட்டோசோயிக் செல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், ப்ரோகேரியோட்டிக். ஓகே, ஸோ அப்போ யூகரியோட்டிக்ஸ் அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப் வந்து யூகரியோட்டிக் அப்படிங்கிறது ஒரு ட்ரூ நியூக்ளியஸ் வந்து இருக்கக்கூடிய ஆர்கனிசம்ஸ் வந்து நம்ம யூகரியோட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரோகரியோட்டிக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆர்கியன் இயான்ல வந்து தோன்றி இருக்கு. தென் புரோட்டோசோயிக் இயான்ல நமக்கு யூகரியோட்டிக் செல்ஸ் வந்து எவாலுவேட்டிங் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் மல்டி செல்லுலர் ஆர்கனிசம்ஸ் வெல் அஸ் அ ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் ஈகோசிஸ்டம். ஓகே, நமக்கு இதுல சிம்பிள் மல்டி செல்லுலர் ஆர்கனிசம்ஸ் எல்லாமே நமக்கு அப்பியர்ட் ஆயிருக்கு. ஓகே, இந்த புரோட்டோசோயிக் இயான்ஸ் அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப் வந்து 2.5 to 0.51 பில்லியன் இயர்ஸ்ல வந்து தோன்றிருக்கு. கிரேக் வேர்ட்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த டைம் பீரியடுக்குலாம் நமக்கு நிறைய பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் தென் வந்து யூகரியோட்டிக்ஸ் சொல்லக்கூடிய அனிமல்ஸ் வந்து தோன்றிருக்கு. நிறைய சிம்பிள் மல்டி செல்லுலர் ஆர்கனிசம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆரிஜினேட்டிங் ஆயிருக்கு. ஓகே, தென் பானிரோசோயிக் இயான். பானிரோசோயிக் இயான்ஸ் அப்படிங்கிறது அபுடன்ட் விசிபிள் லைஃப். ஓகே, நமக்கு இதுல நிறைய பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அப்படிங்கிறது ஒரு டைவர்சிஃபை ஆயிடுக்கு. தென் வந்து இன்க்ளூஸ் பிரசன்ட் டே லைஃப். ஓகே, இதுல நமக்கு மோஸ்ட் ஆஃப் இந்த இயான் டைம்ஸ்ல 541 மில்லியன் இயர்ஸ் டு பிரசன்ஸ் வரைக்கும், இப்போ வரைக்கும் இருக்கக்கூடியதை வந்து நம்ம பெனிரோசோயிக் இயான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுலதான் நமக்கு விசிபிள் லைஃப், இப்போ வரைக்கும் நமக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விசிபிள் லைஃப் வந்து தெரியுது. ஓகே, ஸோ அண்ட் இஸ் டிவைடட் இன்டு 3 eras. இந்த பெனரோசோயிக் இயான்ஸ்ல வந்து 541 மில்லியன்ஸ்ல இருந்து பிரசன்ட் இப்போ ஃபியூச்சர்ஸ் இப்போ பிரசன்ட்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய லைஃப் வரைக்கும் நம்மளால பார்க்க முடியும். ஸோ அந்த இதுதான் நம்ம விசிபிள் லைஃப் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதை நம்ம 3 வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, 3 எராஸா வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பாலியோசோயிக் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் மீசோசோயிக் அண்ட் அனதர் ஒன் இஸ் இனோசோயிக் எராஸ். ஓகே, ஸோ the Penirozoic eon is a named of Greek words. Peniron's meaning is a visible. Then zoic is mean is life. அப்போ இதை விசிபிள் லைஃப் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. விசிபிள் லைஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த இராஸ் வந்து ஃபர்ஸ்ட் லைஃப். ஏன்னா இதுல தான் நமக்கு எல்லாமே உயிரினங்கள் அதிகமா ஆர்ஜினேட்டிங் ஆயிருக்கு. ஆக்சிஜனும் நமக்கு ஆர்ஜினேட்டிங் ஆயிருக்கு, இன்க்ரீசிங் ஆயிருக்கு அட்மாஸ்பியர்ல. ஓகே, ஸோ அப்போ இந்த பெனிரோசோயிக் இயான்ஸ் வந்து நமக்கு ஒரு 3 மேஜர் இராஸா வந்து டிவைடிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் பாலியோசோயிக், மீசோசோயிக், ஜெனோசோயிக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, ஸோ அந்த எராஸ் பத்தி நம்ம வந்து பார்ப்போம். இன் கிரேக் வேர்ட்ல நம்ம விசிபிள் லைஃப் அப்படின்னு சொல்றாங்க. இதுல நமக்கு அதிகப்படியான பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அப்படிங்கிறது தோன்றி இருக்கிறது. ஓகே, ஸோ இப்போ நம்ம எராஸ் பத்தி பார்ப்போம். ஓகே, எராஸ் இஸ் சப்டிவிஷன்ஸ் ஆஃப் இயான்ஸ். இப்போ ஒரு இயான்ஸோட சப்டிவிஷன்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லி பார்க்குறோம், எராஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, so eras is subdivision of eons. They are span tens of hundred of millions of years. So இது வந்து most of வந்து ஒரு span to 100 million of years தான் நம்ம வந்து சொல்றாங்க. Eras are dependent of major changes of earth climate, geography and diversity of life. Eras அப்படிங்கிறது most of வந்து ஒரு மேஜரான ஒரு மாற்றங்கள், ஒரு மேஜர் சேஞ்சஸா இருக்கக்கூடிய எர்த் கிளைமேட், நம்மளோட எர்த்தோட கிளைமேட்டா இருக்கட்டும், ஜியோகிராபிக்ஸா இருக்கட்டும், தென் வந்து டைவர்சிட்டி ஆஃப் லைஃபா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நம்ம எராஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, ஸோ எராஸ் இஸ் ஈக்குவலண்ட் ஆஃப் அ chronostratigraphic earthum, the 3 eras of Paleozoic eras. Okay, the 3 eras of a Paleozoic eons. Okay, first one is a Paleozoic era வந்து பார்க்க போறோம். அப்போ எரா அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஒரு சப்டிவிஷன் ஆஃப் இயானோட சப்டிவிஷன் தான் எரான்னு சொல்லி பார்க்குறோம். இதில் வந்து மேஜர் ஆஃப் எராஸ் வந்து இதில் நிறையா நமக்கு ஒரு மேஜரான ஒரு சேஞ்சஸ் வந்து எர்த் கிளைமேட்ல நடக்கக்கூடியதை நம்ம எராஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த எராஸ் தான் நம்ம 3 டைப்பா வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ்
Paleozoic era. Okay, the Paleozoic era is a 541 to 252 millions. Okay, so Paleozoic era is spans of 541 million years ago to 252 millions years ago. It's also known as a age of so Paleozoic era is a ancient life. ஸோ இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஏஜ் ஆஃப் ஏஷியன்ட் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. டியூரிங் திஸ் டைம் எர்த் கான்ஸ்டியூன்ஸ் வியர் combinate into a single supercontinent and a Patagonia. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ஏஷியன்ட் லைஃப் அப்படின்னு சொல்றாங்க. இதில் இம்பார்ட்டண்டான ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெரைன் இன்வெர்டிபிரேட்ஸ் வந்து இருக்கு, தென் நிறைய ஃபிஷ்ஷஸ் வந்து எவால்யூவேட்டிங் ஆயிருக்கு, தென் ஆம்பிஃபிஷியன்ஸ் இருக்கு, தென் வந்து இயர்லி நிறைய ரெப்டைல்ஸ் வந்து நமக்கு இதில் அப்பியர்ட் ஆயிருக்கு. ஓகே, தென் நமக்கு ஃபர்ஸ்ட் லேண்ட் பிளான்ஸ் வந்து டெவலப் ஆயிருக்கு. ஓகே, லேண்ட் பிளான்ஸ் அப்படிங்கிறது நம்ம எதை சொல்லுவோம், ஜிம்னோஸ்போம்ஸ் தென் ஆஞ்சியோஸ்போம்ஸ் பிளான்ஸ் எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் லேண்ட் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அந்த லேண்ட் பிளான்ஸும் நமக்கு இந்த பேலியோசோயிக் ஏரியாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா டெவலப்பிங்கே ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதுலேயே நமக்கு நிறைய டைப் ஆஃப் இம்பார்ட்டன்ட் பீரியட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை நம்ம பார்ப்போம். கேம்பிரியன்ஸ் பீரியட்ஸ், தென் இலிஸ்ட்ரியன், டிவோனியன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய பீரியட்ஸ் வந்து இருக்குது, இம்பார்ட்டண்டான பீரியட்ஸ். ஸோ அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஓகே, அப்போ எராஸ் அப்படிங்கிறது ஒரு மேஜரான ஒரு இயான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இயான்ல இருந்து தான் எராஸ் அப்படிங்கிறது சப்டிவிஷனாக டிவைடிங் ஆகி வந்திருக்கு. நமக்கு இதில் மேஜரான நிறைய சேஞ்சஸ் வந்து எர்த் கிளைமேட்லேருந்து அந்த ஜியோகிராஃபிக்ஸ் லைஃப் ஸ்டைலேருந்தும் நமக்கு நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்படக்கூடியதாக இருக்குது. தென் எராஸ் வந்து 3 டைப்ஸாக இருக்குது. இதில் வந்து ஃபர்ஸ்ட் டைப் வந்து பேலியோசோயிக் எரா பார்த்தோம். இந்த பேலியோசோயிக் எரா வந்து 541 252 மில்லியன் இயர்ஸ் வரைக்கும் இருக்குது டைம் பீரியட்ஸை. ஸோ இந்த பேலியோசோயிக் எராவில் வந்து ஏஜ் ஆஃப் ஏஷியன் லைஃப்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். இதில் தான் நமக்கு அதிகப்படியான ஒரு ஃபிஷ்ஷஸ் வந்து எவ்வளவு தோன்றி இருக்கிறதோ இல்லை வந்து நிறைய மெரைன் இன்வெர்டிபிரைட்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். தென் வந்து நிறைய ஆம்பிஃபிஷியன் அண்டு ஏர்லி ரெப்டைல்ஸ் வந்து ஆம்பிஃபிஷியன் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம், ஆம்பிஃபிஷியன்ஸ் அப்படிங்கிறது நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய உயிரினங்களை ஆம்பிஃபிஷியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்தது தான் நம்ம ரெப்டைல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ இது எல்லாமே நமக்கு இந்த பேலியோசோயிக் ஏரியாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா தோன்றி இருக்கிறது. ஓகே, தென் ஃபர்ஸ்ட் லேண்ட் பிளான்ஸும் வந்து நமக்கு தோன்றிருக்கு, ஆஞ்சியோஸ்போம்ஸ் அந்த மாதிரியான பிளான்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன்று என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பேலியோசோயிக் எராஸ் இஸ் நோஸ் ரைஸ் டு நான் சொன்ன பாயிண்ட்ஸ் தான். இன்வெர்டிபிரேட்ஸ், தென் வந்து ஃபிஷ் ஆஃப் ஆஞ்சியோஸ்போம்ஸ், சாரி ஆம்பிஃபியன்ஸ், ரெப்டைல்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் லேண்ட் பிளான்ஸ் ஆஃப் ஆஞ்சியோஸ்போம்ஸ். ஓகே, the Paleozoic era is named of Greek word. Paleos is meaning of ancient, zoic meaning is of life. அப்போ வந்து இது என்ன சொல்லுவாங்க, ஏஷியன்ட் லைஃப் அப்படின்னு சொல்றாங்க, ஏஜ் ஆஃப் ஏஷியன்ட் லைஃப் அப்படின்ட்டு. ஸோ நமக்கு எர்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட்டான ஒரு சேஞ்சஸ் வந்து இருக்கக்கூடியது. தென்ல வந்து லைஃப் மூட் ஆஃப் ஓஷன் அண்ட் டு லேண்ட். ஓகே, இந்த மாதிரியான பெரிய அளவிலான மாற்றங்கள் நடக்கக்கூடியது வந்து இந்த பேலியோசோயிக் எரால தான் வந்து நடக்குது. ஓகே, ஸோ அந்த நெக்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மீசோசோயிக் வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த மீசோசோயிக் எரா அப்படிங்கிறது 250 to 66 மில்லியன் இயர்ஸ் ago. ஓகே, ஸோ நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் நம்ம ஏஜ் ஆஃப் ரெப்டைல்ஸ் வந்து பார்ப்போம். ஏஜ் ஆஃப் ரெப்டைல்ஸ் வந்து பார்ப்போம். டைனோசஸ் வந்து நல்லா டாமினேட்டடாக இருக்கக்கூடிய பீரியடுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீசோசோயிக் எரால தான் நமக்கு இந்த டைனோசஸ்லாம் வந்து டாமினேட்டாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய டைம். ஓகே, தென் ஃபர்ஸ்ட் பேர்ட்ஸ் வந்து எவல்யூவேட் ஆயிருக்கு. நிறைய பேர்ட்ஸ் வந்து இருக்கு பார்த்தீங்களா, அந்த பேர்ட்ஸ்லாம் வந்து நிறைய புறா அந்த மாதிரியான நிறைய கிளி நிறைய பேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆயிருக்கு, எவல்யூவேட் ஆயிருக்கு. ஓகே, தென் ஃபர்ஸ்ட் ஃப்ளவரிங் பிளான்ஸ் வந்து அப்பியர்ட் ஆயிருக்கு. ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி பேலியோசோயிக் எரா பார்த்தோம். அந்த பேலியோசோயிக் எரால வந்து பார்த்தீங்கன்னா பெரிடோஃபைட்ஸ் ஆர் ஜிம்னோஸ்போம்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய லேண்ட் பிளான்ஸ் வந்து உருவாக்கியிருக்கு. இந்த மீசோசோயிக் எரால வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சியோஸ்போம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பூக்கும் தாவரங்கள் வந்து உருவாக்கியிருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளவரிங் பிளான்ஸாக இருக்கக்கூடிய இந்த பூக்கும் தாவரங்கள் ஜிம்னோஸ்போம்ஸ் ஆஞ்சியோஸ்போம்ஸ் உருவாக்கியிருக்கும். பட் ஜிம்னோஸ்போம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் பிளான்ஸ் தான். தென் அதுவும் நமக்கு என்ன ஒரு பெனிரோகேமி தான், ஃப்ளவரிங் பிளான்ஸ் தான். பட் ஆனால் ஃப்ளவர் நமக்கு வராது. ஏன் அப்படின்னா இந்த ஜிம்னோஸ்போம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் நமக்கு வந்து ஜிம்னோஸ்போம்ஸ் அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப் ஒரு நேக்டு சீட்ஸ் பிளான்ஸ். ஓகேங்களா, நேக்டு சீட்ஸ் பிளான்ஸ். நேக்டு சீட்ஸ் அப்படிங்கிறது ஒரு திறந்தவெளி தாவர விதைகளா இருக்கக்கூடியது. ஓகே, திறந்தவெளி தாவரமா இருக்கக்கூடியது ஜிம்னோஸ்போம்ஸ். அதோட விதைகள்லாம் வந்து நமக்கு ஓப்பன் டைப்பா இருக்கனால நமக்கு எந்த ஒரு ஃப்ரூட் பார்ட்டிகல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸ் வந்து கவர் பண்ணி இருக்காது. ஸோ அதனால நமக்கு எந்த ஒரு ஃப்ளவரிங்
இதுவும் நமக்கு ஆரிஜினேட்டிங் ஆயிருக்காது. ஓகே. அப்போ இந்த மீசோசோயிக்ல நமக்கு நிறைய ஏஜ் ஆஃப் ரெப்டைல்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. டைனோசர்ஸ் வந்து டாமினேட்டிங்காக இருக்குது. தென் வந்து நிறைய பேர்ட்ஸ் வந்து எவல்யூவேட்டிங் ஆயிருக்கு. தென் ஃபர்ஸ்ட் ஃப்ளவரிங் பிளான்ஸ் வந்து நமக்கு நிறைய அப்ரிஷியேட் ஒரு அப்பியரன்ஸ் வந்து ஆயிருக்கு. ஓகே. ஸோ இந்த மீசோசோயிக் எரா நேம்டு வந்து பார்த்தீங்கன்னா கிரேக் வேர்ட்ஸில் மியோசஸ் அப்படிங்கிறது மீனிங் மிடில், ஜோயி மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப். ஓகே. ஸோ அப்போ மிடில் லைஃப், ஒரு மிட் ரேஞ்ச் இருக்கக்கூடிய ஒரு மிடில் லைஃப் தான் நம்ம மீசோசோயிக்னு சொல்றாங்க. இப்போ எம் Mesozoic and young. Okay, so middle life அப்படின்னு சொல்லுவாங்க. Okay, so the Mesozoic era is also show in rise of mammals and birds. இதுல நமக்கு நிறைய mammals-உம் then நிறைய birds வந்து நமக்கு இதுல ஃபார்மேஷனிங் ஆயிருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம், இந்த Cenozoic era வந்து பார்க்க போறோம். இந்த Cenozoic eras வந்து பார்த்தீங்கன்னா 66 to present வந்து இருக்கக்கூடியது Cenozoic era அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த Cenozoic era is beginning of 66 million of years ago, continues to the present day. கண்டினியூஷன்ல இருந்து இப்போ present day வரைக்கும் நடக்கக்கூடியது. It is also known as a age of mammals. நமக்கு இதுல age of mammals பத்தி நம்ம இது பண்ணிக்கலாம். மேமல்ஸ் அப்படிங்கிறது ஒரு பாலூட்டிகளை நம்ம மேமல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மேமல்ஸோட ஏஜ் ஆஃப் மேமல்ஸை பத்தி நம்ம பாலூட்டிகளோட இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் பேர்ட்ஸ் வந்து நமக்கு இதுல டைவர்சிஃபைட் ஆயிருக்கும். பேர்ட்ஸ் நமக்கு இதுல டைவர்சிஃபைட் ஆயிருக்கு. தென் ஃப்ளவரிங் பிளான்ஸ் வந்து நல்லா டாமினேட்டடா வந்து இருந்திருக்கு. ஆஞ்சியோஸ்பர்ம்ஸா இருக்கக்கூடிய டைகாட், மோனோகாட் இது எல்லாமே நமக்கு டாமினேட்டிங் இருக்கக்கூடிய பீரியடிக் வந்து இந்த Cenozoic era தான். ஸோ ஏன்னா இந்த டைகாட், மோனோகாட்ஸ் பிளான்ஸ் தான் நமக்கு நிறைய என்ன கிடைக்குது, ஃபுட்டா இருக்கட்டும். ஓகே, ஃபுட் ரிலேட்டட், தென் எக்கனாமிக்கல் ரிலேட்டட் நமக்கு நிறைய அதிகப்படியானது மோனோகாட், டைகாட் பிளான்ஸ் தான் கிடைக்குது. இப்போ மோனோகாட்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு வித்துலை தாவரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து நமக்கு நிறைய ரைஸ், வீட்டு, பேடி அந்த மாதிரியான மைஸ் இந்த மாதிரியான நிறைய ஃபுட் வந்து நமக்கு ஆரிஜினேட்டிங் மேஜரா இருக்கக்கூடியது வந்து கிடைக்குது. சுகர் கேன், ஓகே, கிரவுண்ட் நட் இந்த மாதிரி இருக்கக்கூடியது. ஓகே, இந்த கிரவுண்ட் நட்லாம் பார்த்தீங்கன்னா டைகாட். ஓகே, ஸோ இப்போ அந்த டைகாட்ல இருக்கக்கூடிய இந்த நிறைய சிரல்ஸ், ஓகே, தட் கிரவுண்ட் நட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய டைகாட் ஸ்பீஷஸ் நிறைய, அதுல இருந்தும் நமக்கு நிறைய மேஜரான ஃபுட்ஸ் அப்படிங்கிறது வந்து கிடைக்குது. ஓகே, சரியா நிறைய எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸும் வந்து இருக்கு. தென் வந்து ஃபுட் ரோல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா மேஜரான ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணுது. ஓகே. ஸோ அப்போ இந்த ஈனோசோயிக் எராஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் மேமல்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். தென் பேர்ட் டைவர்சிட்டி பற்றி தெரிஞ்சுக்கலாம். தென் ஃப்ளவரிங் ஆஃப் பிளான்ஸ் வந்து டாமினேட்டிங்காக இருக்கும். தென் ஹியூமன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து எவால்யூவேட் நமக்கு தோன்றதே, ஹியூமன்ஸ் வந்து மனிதர்கள் வந்து தோன்ற டைம் ஏராஸே வந்து பார்த்தீங்கன்னா இந்த Cenozoic எராஸ்ல தான் வந்து தோன்றி இருக்கு. ஓகே. ஸோ அப்போ இந்த Cenozoic எராஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கிரேக் வேர்ட்ல இன்னும் கோயினஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ரீசன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜோயிக் அப்படிங்கிறது மீனிங் ஆஃப் லைஃப். அப்போ ரீசன்ட் லைஃப்பை தான் வந்து என்ன சொல்றாங்க, Cenozoic era அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. ஏன்னா இதுல தான் நமக்கு நிறைய மனிதர்களும் தென் வந்து ஃப்ளவரிங் பிளான்ஸ் வந்து டாமினேட்டடா இருக்குது. இதெல்லாமே நமக்கு இப்போ கரண்டடா ப்ரெசென்டா இருக்கக்கூடியதுல ரீசெண்டா நடக்கக்கூடிய இந்த லைஃப் ஸ்டைல தான் இதுல நமக்கு உருவாகி இருக்கு. ஹியூமன்ஸும் எவால்யூவேட்டிங் ஆயிருக்கிறது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா பீரியட்ஸ் வந்து பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இயான்ஸ் பார்த்தாச்சு, ஏராஸ் பார்த்தாச்சு. இப்போ பீரியட் பார்க்க போறோம் ஜியோலாஜிக்கல் டைம் ஸ்கேல்ல. ஸோ பீரியட்ஸ் வந்து சப்டிவிஷன் ஆஃப் ஜியோலாஜிக்கல் டைம் ஸ்கேல். ஓகே, இது வந்து ஒரு மேஜரான சப்டிவிஷன். ஓகே, பீரியட்ஸ் அப்படிங்கிறது ஜியோலாஜிக்கல் டைம் பீரியட் சப்டிவிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ நார்மலாக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயான்ஸ்லேருந்து எராஸ் வந்து நமக்கு சப்டிவிஷனாக ஃபார்ம் ஆச்சு. எராஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பீரியட் வந்து நமக்கு சப்டிவிஷனாக ஃபார்ம் ஆகுது. ஓகே. ஸோ இந்த பீரியட்ஸ்லேருந்து நமக்கு எப்போஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சப்டிவிஷனாக ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து ஒரு டைம் ஜியோலாஜிக்கல் அந்த டைம் ஸ்கேல இருக்கக்கூடிய ஒரு மேஜரான அந்த ஃப்ளோ ஆஃப் ஜியோலாஜிக்கல் டைம் ஸ்கேல். ஓகே. ஸோ இப்போ நம்ம பீரியட் பற்றி என்ன பார்க்க போகிறோம், பீரியடை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. இப்போ ஒரு ஷார்ட் ஃபார்ம் மாதிரி சொல்றேன். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், எராஸ் வந்து பார்த்தோம். சரிங்களா. இப்போ இந்த பேலியோசோயிக்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நடந்தது பாஸ்ட். ஓகே. தென் வந்து மீசோசோயிக் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் லைஃப். ஓகே. Cenozoic அப்படிங்கிறது கரண்ட், இப்போ ப்ரெசென்ட்ல நடந்திருக்கு கூடியது. ஓகே. அப்போ பாஸ்ட், மிடில் அண்ட் கரண்ட். ஓகே. இது வந்து ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஃபார்ம் மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே. தென் இப்போ நம்ம பீரியட் பற்றி பார்க்க போகிறோம். பீரியட் அப்படிங்கிறது இந்த எராவோட ஒரு மேஜரான சப்டிவிஷன்ஸ் தான் பீரியட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே.
ஸோ இப்போ பீரியட் இஸ் அ சப்டிவிஷன் ஆஃப் எரா. இதில் வந்து நமக்கு பேலியோசோயிக் இந்த எரா பீரியட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கேம்பீரியன் பீரியட், தென் ஓர்டோவிக்கியன் பீரியட், தென் வந்து இலிஸ்ட்ரியன் பீரியட், டிவோனியன் பீரியட், தென் வந்து கார்பினிஃபெரஸ் பீரியட், தென் வந்து பிரிமீனியன் பீரியட்னு சொல்லக்கூடிய ஒரு 6 டைப் ஆஃப் பீரியட்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எராவை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த பீரியட்ஸை வந்து பார்க்கக்கூடியதும். ஓகே, இப்போ ஒன்றும் இல்லை, பேலியோசோயிக் எரா. பேலியோசோயிக் எரா, இந்த பேலியோசோயிக் எரால நமக்கு ஒரு 6 டைப் ஆஃப் பீரியட்ஸ் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த கேம்பீரியன் பீரியட், நெக்ஸ்ட் ஆர்டோவிக்கியன் பீரியட், then Illustrian period, okay, then Devonian period, then Carboniferous period, next Riemannian period. Okay, 6 type of periods வந்து இருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அ கேம்பீரியன் பீரியட். இந்த கேம்பீரியன் பீரியட் அப்படிங்கிறது எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் மெரைன் லைஃப். நம்ம okay, first period is a Cambrian period. Okay, Cambrian period. So இது வந்து 541 to 485.4 million years ago வரைக்கும் இருக்கும். ஸோ கேம்பீரியன் பீரியட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ நார்மலாகவே பீரியட் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு சப்டிவிஷன் ஆஃப் எரா தான். இந்த எராவில் இருக்கக்கூடிய ஒரு சப்டிவிஷன் தான் நம்ம பீரியட் அப்படின்னு பார்க்குறோம் ஒரு ஜியோலஜிக்கல் டைம் ஸ்கேலில். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேம்பீரியன் பீரியட் வந்து நம்ம பார்த்தோம் என்ன மில்லியன் இயர்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பேலியோசோனிக் இந்த பீரியட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எராவோட சப்டிவிஷன் தான் பீரியட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, கிளியர். ஓகே, அப்போது அந்த எரா வந்து நம்ம என்னென்ன பார்த்தோம், 3 டைப் ஆஃப் எராஸ் வந்து பார்த்தோம். பேலியோசோயிக், மீசோசோயிக், தென் வந்து ஜீனோசோயிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 டைப் ஆஃப் எராஸ் வந்து பார்த்தோம். ஓகே, ஸோ இப்போ அதை பேஸ் பண்ணியும் நமக்கு பீரியட்ஸ் அப்படிங்கிறது வந்து டிவைடிங் ஆகிருக்கு. ஓகே, அதை பேஸ் பண்ணியும் நமக்கு இது டிவைடிங் ஆகிருக்கு பீரியட்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, பீரியட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இந்த கேம்பீரியன் பீரியட், தென் Ordovician period, Illustrian period, okay, Devonian period, then Carboniferous period, okay, then Riemannian period. இந்த ஒரு 6 டைப் ஆஃப் பீரியட்ஸும் நமக்கு எதில் டேக்ஸ் பிளேஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேலியோசோயிக் எரா கீழே நமக்கு இந்த 6 டைப் ஆஃப் பீரியட்ஸ் வந்து இன்க்ளூடிங் ஆகுது. Okay, the next one Mesozoic. Okay, next one is a Mesozoic. நமக்கு இதில் 3 type of periods வந்து இன்க்ளூடிங் ஆகும். ஸோ அதுதான் Triassic, Jurassic, then Cretaceous period. Okay, then next Cenozoic era. Okay, ஸோ இந்த era கீழே நமக்கு 2 periods வந்து டேக்ஸ் பிளேஸ் ஆகும். ஒன்று வந்து Tertiary. Okay, the next one வந்து Quaternary. Okay, Tertiary and Quaternary. ஓகேவா? இப்போ பேலியோசோயிக் எரால நம்ம கேம்பீரியன், ஆர்டிவியன், தென் இலிஸ்ட்ரியன், டிவோனியன், கார்பனிஃபெரஸ், தென் வந்து பிரிமானியன் ஒரு 6 டைப் ஆஃப் பீரியட்ஸும், மீசோசோயிக்கில் ஒரு 3 டைப் ஆஃப் பீரியட்ஸ் வந்து இன்க்ளூடிங் ஆகும். தென் ஜீனோசோயிக் எரால வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் பீரியட். ஓகே, ஸோ இப்போ நமக்கு டோட்டலாக இவ்வளோ 6, 3, 9 ஆச்சு. ஸோ வந்து தென் வந்து ஒரு 11 டைப் ஆஃப் ஒரு 11 or 12 டைப் ஆஃப் வந்து பீரியட் அப்படிங்கிறது நமக்கு இருக்குது. ஓகே, ஸோ நம்ம அதை பற்றி தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இப்போ வந்து கேம்பீரியன் பீரியட் அப்படிங்கிறது நம்ம என்ன டைப் ஆஃப் இயர்ஸ்குள்ளே வந்து டேக்ஸ் பிளேஸ் ஆகும்னு சொல்லி பார்த்தோம். இந்த கேம்பீரியன் பீரியடாக நம்ம வந்து இன்னொரு அனதர் நேம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஏஜ் ஆஃப் Trilobites அப்படின்னு சொல்லுவாங்க. Okay, so another name is called as the age of Trilobites because these marines are arthropods were the two most common animals of time. இதில் மோஸ்ட் ஆஃப் வந்து நமக்கு அனிமல்ஸ் வந்து உருவான ஒரு பீரியட் ஆஃப் டைம் அப்படிங்கிறனால இது நம்ம ஏஜ் ஆஃப் Trilobites அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, காமனான நிறைய அனிமல்ஸ் வந்து இதில் தான் நமக்கு டிரைவ் ஆகிருக்கு. Okay, then important line forms of evaluate during the Cambrian period including the first vertebrate and first land plants. இதில் தான் நமக்கு
vertebrates, first vertebrates, then வந்து first land plants நமக்கு form ஆயிருக்கு. ஓகே, ஸோ அடுத்தது Ordovician period. ஸோ இது நமக்கு 485 to 443.8 million years ago வரைக்கும் இருக்கு. ஸோ இந்த டைம் ஆஃப் பீரியட்ல நமக்கு டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் லைஃப் ஆன் எர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு கண்டினியூஷனான டைம், டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் லைஃப் ஆஃப் எர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் கோரல் லீஃப் அஃபியர்டு வந்து நமக்கு இதில் தான் ஆயிருக்கும். தென் இந்த டைம் ஆஃப் பீரியட்ல தான் நமக்கு ஃபிஷ்ஷு, தென் வந்து ஒரு சில காமனான அனிமல்ஸ்லாம் நமக்கு கோரல் லீவ்ஸ் வந்து ஃபார்மிங் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அப்போது இந்த ஓட்டோவியன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபிஷ்ஷஸ் வந்து டிரைவ் ஆகிருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்க்க போகிறோம், இல்லுஸ்ட்ரியன் பீரியட். ஸோ இந்த இல்லுஸ்ட்ரியனில் நமக்கு 443.8 to 490.2 million years ago வரைக்கும் இருக்குது. இந்த இல்லுஸ்ட்ரியன் பீரியட் இஸ் ஆஃப்டன் இஸ் கால்ட் அஸ் த ஏஜ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ். நமக்கு இதை ஏஜ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த இல்லுஸ்ட்ரியன் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு டாமினேட்டடான இன்வெர்டிபிரேட் டைம் வந்து ஸ்டார்ட் ஆன இதுவும், தென் நிறைய ஃபிஷ்ஷஸும், தென் நிறைய லேண்ட் பிளான்ஸஸும் இதில் நமக்கு டிரைவிங் ஆகிருக்கு. ஓகே, தென் ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட் ஃபிஷ் அப்பியர்டு டியூரிங் திஸ் டைம். நமக்கு ஃபர்ஸ்ட்டு நமக்கு ஒரு ஃபிஷ் அப்பியர்டான ஒரு டைமும், தென் நமக்கு ஃபர்ஸ்ட் லேண்ட் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ், தென் வந்து இன்செக்ட் அண்டு ஸ்கார்பியன்ஸ் இதெல்லாம் வந்து உருவான காலகட்ட நிலை வந்து பார்த்திங்கன்னா இல்லுஸ்ட்ரியன் பீரியட் டைமில். ஓகே, தென் டிவோனியன் பீரியட் இதில் வந்து 419.2 to 358.9 மில்லியன்ஸ் அபோவ் வரைக்கும் இருக்குது. இந்த டிவோனியன் பீரியட் the time of great change on earth. Okay, the first amphibians appeared during this time. ஒரு ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு ஆம்பிபியன்ஸ் வந்து ஒரு அப்பியர்டான வந்து டைம் பார்த்தீங்கன்னா டிவோனியன் டைம் தான். தென் லேண்ட் பிளான்ஸஸும் நமக்கு வந்து அப்பியர்டு ஒரு ஸ்ப்ரெட்டான ஒரு வைட்லி நமக்கு ஸ்ப்ரெட்டான டைமும் வந்து பார்த்திங்கன்னா டிவோனியன் பீரியட். ஓகே, நிறைய ஆம்பிஃபிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய தென் வந்து லிவிங் போத் சைட் போத் ஃபார்ம். ஓகே, வந்து லேண்ட் டைப்லேயும் நமக்கு அது வாழக்கூடியதாக இருக்குது. ஆம்பிஃபிஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்கனிசம் வந்து நீர்லேயும் வாழும், நிலத்திலையும் வாழக்கூடியது தான் இந்த ஆம்பிஃபிஷன் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஆர்கனிசம் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ அந்த மாதிரியான டைப் ஆர்கனிசம்ஸ் வந்து நமக்கு டிரைவ் ஆனது அந்த டைம் தான். அந்த லேண்ட் பிளான்ஸஸும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வைட்லி வந்து ஒரு ஸ்ப்ரெட்டான டைம் நமக்கு டிவோனியன் பீரியட். ஓகே, தி டிவோனியன் பீரியட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் அ ஜாயிண்ட் ஃபிஷ் இன் such as Deuterostomes. ஓகே, ஸோ இந்த டைமில் தான் நமக்கு இந்த டிவோனியன் டைம் பீரியடில் தான் நமக்கு ஒரு ஜாயிண்டான ஒரு பெரிய ஃபிஷ்ஷஸ் வந்து நமக்கு இந்த திமிங்கலம், தென் நெக்ஸ்ட் வந்து இந்த ஷார்க்கு அந்த மாதிரியான ஒரு வைல்டான ஒரு பெரிய ஜாயிண்டான ஒரு ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து டிரைவ் ஆனது நமக்கு இந்த டிவோனியன் பீரியட். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு கார்பனிஃபெரஸ் பீரியட். ஓகே, கார்பனிஃபெரஸ் பீரியட் வந்து 358.9 to 298.9 மில்லியன்ஸ் இயர்ஸ் எவ்வளோ வரைக்கும் இருக்கும். இந்த கார்பனிஃபெரஸ் பீரியடில் பார்த்தீங்கன்னா ஆஃப்டன் இஸ் கால்ட் அஸ் அ ஏஜ் ஆஃப் கோல் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதில் வந்து ஃபாரஸ்ட் அமௌண்ட்ஸ் ஆஃப் கோல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா is used today in the form of plants and lived during the time. Okay, so இது வந்து டைம் ஆஃப் டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் ரெப்டைல்ஸ் அண்ட் ஆம்பிஃபிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மோஸ்ட் ஆஃப் வந்து இந்த கோல் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஏஜ் ஆஃப் கோல் ஃபாரஸ்ட் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு ப்ரிமேனியன் பீரியடில் வந்து 298.9 to 258.2 மில்லியன்ஸ் இயர்ஸ் எவ்வளோ வரைக்கும் இருக்கும். இந்த ப்ரிமேனியன் பீரியட் வாஸ் லாஸ்ட் பீரியட் ஆஃப் பேலியோசோயிக் எரா. இதுதான் வந்து அந்த பேலியோசோயிக் எராவில் நம்ம பார்ப்போம் பார்த்தீங்களா, இந்த 3 டைப் ஆஃப் எராஸ் வந்து பார்ப்போம். இந்த 3 டைப் ஆஃப் இயானோட சப்டிவிஷன் தான் எராவோட சப்டிவிஷன் தான் நமக்கு இந்த பீரியடோட சப்டிவிஷன் தான் நமக்கு வந்து எல்புஷ். ஓகே, அது கிளியராக இருந்துக்கோங்க. அப்போது இந்த பேலியோசோயிக் எரா வந்து பார்த்திங்கன்னா அந்த எராஸே 3 டைப் பார்த்தோம், பேலியோசோயிக், மீசோசோயிக், சீனோசோயிக் அப்படின்ட்டு. பேலியோசோயிக்கில் நமக்கு 6 டைப் ஆஃப் பீரியட் வந்து இருக்குது. அதில் வந்து லாஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிமேனியன் பீரியட். ஸோ இந்த ப்ரிமேனியன் பீரியட்ஸ் அப்படிங்கிறது இதான் லாஸ்ட் ஆனது. இதில் வந்து ஒரு எர்த்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரேட் சேஞ்சஸ் வந்து ஏற்படும். அந்த கிளைமேட்லேயும் இருக்கட்டும், தென் ஒரு சில கிரிஃப்ட்டு அந்த மாதிரியான ஒரு கான்ஸ்டியூஷன்ஸ்லையும் நிறையா வந்து ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறது ஒரு கிரேட் லெவல் ஆஃப் சேஞ்சஸ் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இப்போ எர்த் ஹிஸ்ட்ரியிலே வந்து பார்த்திங்கன்னா
ஒரு 90% ஆஃப் வந்து மெரைன் லைஃப் வந்து நமக்கு இதில் தான் நமக்கு இதாகிருக்கு. ஓகே, ஸோ இந்த ப்ரிமேனியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மோஸ்ட் ஆஃப் ரெப்டைல்ஸ் அப்படிங்கிறது நிறையா டைவர்சிஃபைடு ஆகிருக்கு. தென் நமக்கு நிறைய சேஞ்சஸ் ஓவர் வந்து ஆகிருக்கு. ஓகே, தென் நெக்ஸ்ட்டு நம்ம ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இன்றைக்கி டுடே கிளாஸ் வந்து பார்க்க போனால் ஜியோலாஜிக்கல் டைம் ஸ்கேல்னு சொல்லி பார்த்துப்போம். நெக்ஸ்ட் கிளாஸஸில் நம்ம இதோட கண்டினியூஷன் வந்து பார்ப்போம். ஸோ இப்போ இந்த ஜியோலாஜிக்கல் டைம் ஸ்கேல் வந்து நம்ம பார்த்தாச்சு. ஸோ நமக்கு இதில் என்னென்ன டைப் ஆஃப் பீரியட்ஸ் வந்து இருக்குது, இயான்ஸ்னால் என்ன, எராஸ்னால் என்ன, பீரியட்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஜியோலாஜிக்கல் டைம் ஸ்கேல் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின், விச் இஸ் தி கரெக்ட் ஆர்டர் ஆஃப் ஜியோலாஜிக்கல் டைம் ஸ்கேல் யூனிட்ஸ் ஃப்ரம் லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட். ஓகே, ஸோ லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம என்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு வந்து இயான் பார்த்தோம், தென் எராஸ் பார்த்தோம், பீரியட், அதுக்கப்புறம் எவல்யூஷன். இதுதான் வந்து கரெக்ட் ஃபார்ம். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு ஹூ ப்ரொபோஸ் தி பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் ஆஃப் அ ஜால்விக். ஓகே, ஸோ இது யார் வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க இந்த சூப்பர் பொசிஷன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீனோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் தான். ஆர்டினோவோ தென் வந்து வெர்னர் வந்து கிடையாது, இந்த ஸ்கீனோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்டர். ஓகே, தென் which period is referred to age of cycad and dinosaurs. ஓகே, ஸோ டிவோனியன் பீரியட் வந்து கிடையாது, ஜுராசிக் அண்ட் கிரிட்டேஷியஸ் வந்து கிடையாது, ட்ரையாசிக் பீரியட்ஸ்லாம் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க இந்த டைனோசர்ஸ் வந்து மீன் சைக்கடாஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஜிம்னோஸ்போர்மிக் பிளான்ஸும் வந்து நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு, லேண்ட் பிளான்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், ஆஞ்சியோஸ்போர்ம்ஸ் எவல்யூவேட் டியூரிங் ஏர்லி கிரிட்டேஷியஸ். ஓகே, ஸோ அப்போ நமக்கு ஏர்லி கிரிட்டேஷியஸாக இல்லை வந்து மிட் ரேஞ்சான ஒரு கிரிட்டேஷியஸ் டைமாக இல்லை லேட் கிரிட்டேஷியஸ்னு கேட்டிருப்பாங்க. ஆஞ்சியோஸ்போர்ம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பூக்கும் தாவரங்கள்னு சொல்லுவாங்க, லேண்ட் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது நமக்கு எந்த டைமில் ஃபார்ம் ஆயிருக்குன்னா கிரிட்டேஷியஸ் டைம்லையும் அதுவும் லேட் கிரிட்டேஷியஸில் தான் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகே, தென் நெக்ஸ்ட், விச் பீரியட் இஸ் நோன் ஆஸ் அ ஏஜ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ். ஸோ இந்த ஏஜ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் வந்து நமக்கு இலிஸ்ட்ரியனில் வந்து பார்த்து கேட்டிங்கன்னா வந்து ஃபார்ம் ஆகிருக்காது, கேம்பிரியன்லும் கிடையாது, டிவோனியன்லும் கிடையாது. ஸோ அப்போது நமக்கு ஏஜ் ஆஃப் ஃபிஷ் அப்படின்னு சொல்கிறது வந்து டிவோனியன் டைமில் தான் நம்ம ஏஜ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ்ன்னு சொல்லுவோம். அதில் தான் நமக்கு நிறைய டைப் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் அப்படிங்கிறது வந்து ஆரிஜினேட் ஆகிருக்கு. தென் வந்து ஒரு பிக் ஃபிஷ்ஷஸும் ஜெயிண்டான ஃபிஷ்ஷஸும் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகே, ஸோ நமக்கு இந்த வீடியோவில் ஜியோலாஜிக்கல் டைம் ஸ்கேல் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ இயான்ஸ்னால் என்ன, அது வந்து எராஸ், பீரியட்ஸ் இருக்கிறதுல நம்ம டீட்டெயிலாக வந்து பார்த்தியாச்சு. ஓகே, ஸோ ஓகே, தேங்க்யூ.